சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காயின பத்தி ஃபுல் டீட்டெயில்கள் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனா எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல் ஹிஸ்டரியோட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி காயின்கள பத்தி நான் உங்களுக்கு சொல்றத வச்சு, எந்த காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். என்னதான் நான் கத்துக்கிட்டாலும், அது என்னோட ஓன் டிசிஷன்ல, ஓன் ரிஸ்க்ல தான் எடுத்தேன். அதே மாரி தான் நீங்களும். சில விஷயங்கள கத்துக்கிட்டு என்னதான் வீடியோ பார்த்தாலும் கூட, உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க இந்த மாரி கிரிப்டோ காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா, வேணாமான்னு முடிவு பண்ணணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற காயின் யுஎம்ஏ. இந்த காயினோட இப்ப மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 38 தான். ஆனா இதோட பழைய ரேட் எவ்வளோ, என்ன ஏதுன்னு இப்ப நீங்க மேப்ல பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 2020 ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா, வாசிராக்ஸ் ஆப்ல நமக்கு அவைலபிளா இருக்கு. இதனோட ஹையஸ்ட் வேல்யூவே எவ்வளோ போயிருக்கு? கிட்டத்தட்ட ரூ. 3000 வரைக்கும் கூட இந்த காயின் ஆரம்பத்துல இருந்திருக்கு. அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா, படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, ஏன்னா எந்த ஒரு காயினுமே பார்த்தீங்கன்னா, ஏறி இறங்கி, ஏறி இறங்கி இப்படியே தான் அதனோட டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாரி காயினால பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே ஸ்டாண்டர்டான காயின். ஏன்னா பழைய காயின் இதெல்லாம். இதனோட மார்க்கெட் கேப் வேல்யூ கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அத பத்திலாம் இன்னும் போக போக நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த மாரி காயின் இப்போ ரொம்ப டவுனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த அமெரிக்கா, ஈரான் போர்னால தான். ஏன்னா, ஆரம்பத்துல ரொம்ப டாப் லெவலா இருந்த காயின் எல்லாமே இப்ப டவுன் ஆயிருக்கு அப்படின்னா, இதுதான் நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரொம்ப சிறந்த நேரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப வெறும் ரூ. 38 தான் இந்த காயினோட வேல்யூவே இருக்கு. அப்ப இந்த மாரி காயினெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 காயினோ இல்ல 10 காயினோ இந்த மாரி வாங்குறதுக்கு பதிலா 50, 100 ஏன் 1000 காயின் கூட வாங்கி நாம இப்பவே உஷாரா சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இதனோட மார்க்கெட் வேல்யூ பத்தி பார்க்கலாம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.3 பில்லியன் அளவுக்கு இருக்கு. ச சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா 90.60 மில்லியன். மேக்ஸிமம் டோட்டல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆனா உலகத்தில் இருக்கிற பல கோடி கிரிப்டோ காயின்ல இந்த காயினோட ரேங்க பார்த்தீங்கன்னா, 462ல இருக்கு. அப்பன்னா யோசிச்சு பாருங்க. பல கோடி காயின்ல இது 462 தான் இருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு இது பாப்புலரான காயினு, இதுல எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது, எந்த அளவுக்கு பழமையான காயினு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, எப்பவுமே நம்ம கிரிப்டோல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நல்ல ஜென்யூனான, யூனிக்கான காயின் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. அந்த மாதிரி காயின் எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல தப்பு இல்ல. ஆனா, அது நம்மளோட ஓன் ரிஸ்க்கா தான் இருக்கணும். இத நம்மளோட சேனல் நண்பர்கள் என்னைக்குமே மறந்துறாதீங்க. என்னதான் வீடியோல சொன்னாலும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க பண்ணணும். சரி, இதுல எத்தன காயின் வாங்குனா நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு காயின் வாங்குனோம்னா ரூ. 38 தான். இதே 10 காயின் வாங்குனோம்னா ரூ. 380 வருது. இதே 100 காயின் வாங்குனா அதுக்கே ரூ. 3800 வந்துருது. இதே நம்ம 1000 காயினால இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 38,000 நமக்கு வருது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல பெரிய இன்வெஸ்ட்மென்ட் தான். ஆனா இந்த ரூ. 38,000 போட்டு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இதனோட ரிட்டர்ன்ஸ் ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போதே நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சில கால்குலேஷன் போடுறேன். நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு 1000 காயின் வாங்கியிருக்கோம். இதனோட பழைய ரேட் என்ன? 3000ன்னு சொல்லி சொன்னோம். இப்ப அதோட பழைய ரேட்டுக்கு என்னைக்காவது அது திரும்புச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 30,00,000 இதுல நமக்கு இன்கிரீஸ் ஆகும். இதுல நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் கிட்டத்தட்ட 30,000 நம்ம கழிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளவு லாபம் மட்டுமே கிடைக்குது? ரூ. 29,70,000 லாபம் மட்டுமே நமக்கு இதுல கிடைக்குது. அப்பன்னா பார்த்துக்கங்க, இந்த காயின் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் காயின் அப்படின்ட்டு. ஆனா இது ஒரு மிராக்கிள் மாரி தான். இந்த மாரி ஒரு மிராக்கிள் எப்போ வேணாலும் நடக்கும், நடக்காம கூட போகும். ஒருவேளை இத தாண்டி கூட போகலாம். இந்த மாரி காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா, வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.